நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஊனியல் நேற்று திருநீர் அணிவது வரை பார்த்தோம். இப்பொழுது எப்படிப்பட்ட உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்று இந்த சமயம் போதிக்கிறது. இதிலே மாக்களுக்கு, விலங்குகளுக்கு என்று விதிக்கப்பட்ட உணவுகள் உண்டு. அதற்கான முகமைப்பு அந்த விலங்குகளுக்கு இருக்கிறது. அதே போல மனிதர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட உணவுகள் இருக்கின்றன. அதற்கேற்ப நம்முடைய உடல் அமைப்பு இருக்கிறது, பல் முதலியவை. மக்களுக்கு விதிக்கப்பட்ட உணவு எது எனில், பழம், விதை, விதைனா அரிசி விதை தானே, கோதுமை விதை தானே, பழம், விதை, காய், இலை, கிழங்கு, கீரை எல்லாம் இருக்குல்ல, இலை, அப்புறம் கிழங்கு முதலியனவை மனிதர்களுக்கான உணவு. பசும் பால் மனிதர்களுக்கான உணவு, பால் பொருள்களும் மனிதர்களுக்கான உணவு. சரி, மக்கள் மாமிச உணவு உண்ணலாமா அப்படின்னா, மனிதனின் உடலமைப்பை நோக்கினால் மனிதன் மாமிசம் சாப்பிடுவதற்கான உடலை பெற்றவன் இல்லை என்று தெரியும். இந்த கறி முதலிய மாமிச உணவுகளை உண்ணக்கூடிய புலி, சிங்கம் முதல் நாய் கூட மாமிசம் திங்குதில்லை, முதலிய விலங்குகளின் உடலில் உள்ள உறுப்புகளின் அமைப்பு, அதாவது பற்கள், குடல் முதலியவை மனித உடலை விட மாறுபட்டு இருக்கிறது என்பது அறிவியல் உண்மை. அதனால் கடவுளுடைய அமைப்புள்ள அந்த கிறிஸ்தத்தில் கூட வரும், தேவன் தன் சாயலாக மனிதனை படைத்தார் என்று வரும். கடவுளை போன்ற உடல் அமைப்பை பெற்ற மனிதர்கள் மாமிச உணவு கொள்ள வேண்டும் என்று இருந்தால் இந்த மனிதர்களுக்கும் கோரப்பல் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லையே. காய், கனி, கிழங்கு வகைகளை மட்டும் தின்னும் குரங்கெல்லாம் பாருங்க. குரங்கு கூட என்ன பண்ணுது, மாமிசம் திங்காது சாமி, அந்த வாசனை அடித்தாவே குரங்கு ஓடி போயிடுது. அதை பரிசோதித்து பார்த்தாங்க பசங்க. அதே போல் தாவர உணவே உட்கொள்ளக்கூடிய பசு, ஆடு, எருமை, யானை இவற்றுக்கும் நம்மளாட்டத்தான பல் இருக்கு. ஆக இவைகளை ஆராய்ந்து பார்த்தால் பால் மனிதனுக்கு ஊனுணவுக்காக உடல் வடிவமைக்கப்படவில்லை. அதாவது நாட் டிசைன்டு பை நான்வெஜ் ஃபுட். அப்படி என்ன பண்ணுறது, நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜுன்னு தான் தெரியுது அதுக்காக. ஆக இந்த நம்முடைய உணவுக்காக படைக்கப்பட்டவை எது எதுன்னா, காய், கனி, கிழங்கு, விதை, நெல் விதை தானே, முதலிய செடி, கொடி, மரங்களில் உள்ள உணவுதான் என்று இந்த சமயம் உறுதி செய்கிறது. இதை தமிழர் மரபு. இதை திருவள்ளுவர், திருமந்திரம் எல்லாம், திருமந்திரத்திலையும் கொல்லாமை இருக்கு. வள்ளுவத்தில் அருமையாக சொல்லியிருப்பாரு, கொல்லாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை அப்படின்னு. செய்யாமை நன்று அப்படின்னா செடியெல்லாம் சாவலியான்னா ஆடு மாடு உங்கள் கூட பழகும், வெளிப்படையாக பழகும், உங்கள் கூட உட்காந்துக்கும், இது பண்ணும். நம்ம உடம்பு வெட்டினாலும் ரத்தம் தான் வருது, அது உடம்பு வெட்டினாலும் ரத்தம் தான் வருது. அது மறுபடியும் தலையெல்லாம் துளித்து வராது. செடியை அறுத்துட்டா பக்கத்துலேருந்து கிளைச்சி அதுலேயே இன்னும் அடுத்தது கிளைத்து வரும் சாமி. அந்த அவையெல்லாம் பிடுங்கி போட்டால் தான் உயிர் போகும், நமக்கு வெட்டினாவே உயிர் போயிடுது. அதனால் இந்த செடி கொடியெல்லாம் உசுறு இல்லையா அப்படிங்கிற டயலாக்கெல்லாம் பேசுனா எப்படியோ இருந்துட்டு போங்க, உங்கள் விருப்பம் தானே. ஆக இந்த மனிதர்களில் நிறைய கூட்டம் இருக்கு, 9 விதமான கூட்டம் இருக்கு. இந்த மக்கள் தங்கள் ஒழுக்கத்தினாலும் உணவு கொள்ளும் வகையினாலும் பலதரமாக இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். மக்கள் பிறப்பினால் ஒன்றாக இருந்தாலும், அப்படியே அம்மா வயிற்றுல தான் பிறக்கிறோம், அதே ரத்தம் அதே உடல் டயலாக் அடிக்கிறாங்கள்ல, அப்படி இருந்தாலும் கூட ஒழுக்கத்தில் மாறுபடுவார்கள். மாறுபட்டு பலவிதமான ஆட்கள் இருக்கின்றோம் இல்லையா.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையா, செய்கிற தொழில் அதுபோல உணவும். ஆக இந்த ஒருவகை ஒரே வகையான ஒழுக்கத்தையுடரெல்லாம் ஒரே கூட்டமாக கூடி வாழ்வது நாம் கண் முன்னால் இருக்கக்கூடிய உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வெறும் மாமிசம் மட்டும் திங்கிறவங்கெல்லாம் எங்கே இருந்தாலும் ஒரு டீமாக சேர்ந்துக்குவாங்க. பெரும் தொழிலதிபர்கள் பொருளீட்டி நல்ல தொழிலதிபர்லாம் இருக்கான்னு வச்சிங்களேன், அவங்களாம் ஒரே இடத்துல ஒரு டீமாக கூடியிருப்பாங்க. லஞ்சம் வாங்குகிற இபி மற்றும் அரசு துறையில் நிறைய பேர் இருக்காங்கள. ஏன்னா நான் மின்சார வாரியத்தில் கான்ட்ராக்ட் எடுக்க போகக்குள்ள இந்த லஞ்சம் நிறைய கேட்டாங்கன்னே நான் அந்த வேலையை எடுக்காத விட்டுட்டேன். ஏன்னா நான் இவ்வளோ பேசிட்டு போய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கக்கூடாதுல்ல, புரியுதா? அந்த லஞ்சம் வாங்குற ஆட்கள்லாம் பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் நிறைய ஏரியா ஒரு ஃபவுண்ட்ரி போட்டு உள்ளே அடைச்சிட்டாங்க இயற்கையில். அவங்க வெளி மக்கள் யாரும் அவங்கள பெருசாக மதிக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். அவனுங்களா லஞ்சம் வாங்குறவங்க அப்படி. இந்த லஞ்சம் வாங்க அது அரசு துறைன்னு இல்லை, தனியார் துறை எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்குறவருக்கான்னு தெரியல, அவன்லாம் ஒரு டீமாக இருப்பான். அப்புறம் திருடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. அதே மாமிசத்தில் மாட்டு இறைச்சி முதலியவை சாப்பிட்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு டீம் இருக்கும். ஆட்டு இறைச்சி மட்டும் சாப்பிடணும். இப்போ எல்லாம் கலந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம ஆட்கள்லாம் சோத்து கஷ்டப்பட்டான்னு இந்த பிரியாணி சின்ன பழகப்பட்டான்ட்டு 50 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் பிரியாணி தரனால இப்போ எல்லாம் கலந்து கட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க, புரியுதா? இல்லைன்னா கறி கடையில் போய் அல்லது பிரியாணி கடையில் போய் ஓ நீயுமா நானுமா அப்படின்னு அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்துருவாங்க. இப்படி அதே போல் சைவ உணவு சாப்பிட்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. சைவ உணவுன்னா ஒரு ஒழுக்க அந்த உணவினால் மட்டும் செயல்பாக இருக்கவங்கெல்லாம், அப்பா நீங்களும் கறி சாப்பிட மாட்டீங்களா? கோயிலில் பேசிக்குவாங்க தாய்மார்கள், என்னங்க நீங்கள் கறியெல்லாம் சாப்பிடுவீங்க? இல்லைங்க, நாங்களும் கறியெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அப்படி ஒரு கூட்டமாக பழகிக்குவாங்க. ஆக இந்த ஊனுணவு கொள்ளாதவர்களாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாமிச உணவு சாப்பிடாதீங்க ஓரளவுக்கு ஒழுக்கமாக இருக்கத்தான் செய்கிறாங்க, அதை மறுக்க முடியாது. ஏன்னா விலங்கியல் பண்புகள் அவங்கக்கிட்ட அதிகம் இருக்காது. சடார்னு கோவப்பட மாட்டாங்க. விலங்குதான் சடார்னு தனக்கு ஏதாவது பாதிப்புனா போட்டு சாத்திடும் தபால்னு. ஆக இங்கு பிறவியினால் பாகுபாடல்ல, உண்ணும் உணவு அதனால் ஏற்படக்கூடிய அந்த டிஎன்ஏ பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம குணாதிசயங்கள் மாறுபடும். இயற்கை அப்படிப்பட்டவங்களே தனித்தனியாக டீமாக தான் வச்சிருக்கு. ஆக என் அன்பின் உறவுகளே, சரி இந்த சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? இது என்னங்கயா கையில் எடுத்து வாயில் போட்டது வேண்டிதானே? அப்படியெல்லாம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு உகந்தது வாழை இலை, பலா இலை, புன்னை இலை, பாதிரி இலை, தாமரை இலை, பூவரச இலை, தேக்கிளை, இவற்றை ஒன்றோடு ஒன்று தேய்த்து, வாழை இலை தைக்க தேவையில்லை, இதெல்லாம் தையல் இலைன்னு முதல்லாம் விற்கும். அப்படிப்பட்ட இலைகளை எடுத்து அதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். ஆக எப்படி சாப்பிட்லான்ட்டாங்க. ஆனால் எப்படி சாப்பிட்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. போனோமா அட என்னங்க காலையில் தான் கை கழுவணும் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் முன்பாக நீங்கள் ஒரு செம்பிலே தண்ணீர் எடுத்து உங்களுடைய வாயை பல்லையெல்லாம் நல்லா தேய்ச்சி நாக்க வலித்து 9 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும். இதெல்லாம் சமய பிரவேசத்தில் எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க சாமி. அதற்கு சாப்பிட்றதுக்கு முன்னே என்ன பண்ணோம், வாயெல்லாம் அப்படி ப்ரெஷ்ஷிங் பண்ணி கையில் வாயை கொப்பளிச்சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப சிரிச்சிட்டே பேசக்கூடாது. ஏன்னா சிரித்து புறையேறிச்சுன்னா கதை முடிஞ்சு போடுமில்ல. அப்புறம் தூங்கக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தூங்குறது, ஒரு சொட்டாமல் போடுறது. அப்புறம் சாப்பிடக்குள்ள அப்படி இப்படி ஆடிக்கிட்டு குழந்தையாட்டம் சாப்பிடக்கூடாது. மனசில் ஊறுப்பட்ட கவலையை வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. கவலையோடு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது சாமி, புரியுதா? அதனால உணவு இருந்தும்போது எந்த ஒரு சிந்தனைக்கும் நம் மனதை இடம் கொடுக்கக்கூடாது.
ஒவ்வொரு அங்கே வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கல்ல, பதார்த்தம்னா என்ன, சைட் டிஷ் என்ன, பொரியல், கூட்டு, அப்பளம், வடை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு கையில் செல்ல நோண்டிகிட்டே சாப்பிடக்கூடாது. டேஸ்ட்டு தெரியாது சாமி. இந்த 2 பதிவாக சாமி சாமின்னு நான் நிறைய சாமி போட்டேன், எதுக்குன்னே தெரியல. ஐயா திடீர்னு எல்லாரையும் சாமியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு யாராவது நினச்சிடாதீங்க. ஆக இந்த எல்லா உணவையும் சுவைத்து சாப்பிட்ணும், நல்ல மென்று சாப்பிட்ணும். நாக்கில் போட்டு மென்று அவதியாக டப்புன்னு கோழி அரை பொறுக்கிற மாதிரி பொறுக்கக்கூடாது. இல்லை இந்த காக்கா பார்த்தீங்களா, யாராவது பாத்திரம்னு வெடுக்குன்னு இருக்கிறதா அள்ளி தின்ட்டு ஓடும், அப்படி சாப்பிடக்கூடாது. அவசரப்படாமல் நிதானமாக சாப்பிடணும். சரி, எப்படி சாப்பிடணும்? அறுசுவை உணவு அப்படின்னு வச்சிங்க. முதல்ல பருப்பு துவர்ப்பாக தானே இருக்கும். பருப்பு ஊற்றுவாங்கள்ல, பருப்பு சாம்பார். இப்போ இந்த பச்சை என்ன பருப்பு, அது பருப்பு கடைந்தது, பருப்பு பொடி, இப்படி துவர்ப்பு சுவையுள்ள உணவை நெய்யோடு அல்லது நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடணும். அதுக்கு பிறகு காரமும் புளிப்பும் இருக்கிற உணவை சாப்பிடணும். அதை சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்? இந்த பொரியல் கசப்பாலாம் வச்சுருக்காங்களே, கசப்புன்னா என்ன, பாவக்காய், அது கோவைக்காய், இது மாதிரி கசப்பு தன்மையுடைய உணவுகளை சாப்பிடணும். ஏன்னா கசப்பு சாப்பிட்டு அடுத்து இனிப்பு சாப்பிடணும். நம்ம போய் உட்காந்து இனிப்பு எடுத்து லபக்குன்னு சாப்பிட்றோம். என்ன, ஏன்னா அந்த கசப்புத்தன்மை நீங்குவதற்காக அந்த தித்திப்பான இனிப்பான உணவுகளை நான் கடைசியாக உண்ண வேண்டும். இந்த உவர்ப்புங்கிறது எல்லாத்துலேயும் கலந்து. உவர்ப்புங்கிறது என்ன, அந்த பாக்கு போட்டால் ஒரு மாதிரி இருக்குமில்ல, அந்த இது எல்லா உணவுலேயும் லேசாக கலந்துருக்கும். ஏன்னா இடையிடையே என்ன பண்ணணும், காய்கறி, கிழங்கு, கீரையெல்லாம் பரிமாறுறாங்கல்ல இலையில, அதை எப்படின்னா அந்த உப்பு பருப்பு இருக்கு இல்லையா, உப்பு பருப்பு தான் அதுக்கு பேர், சாரி, வெறும் பருப்பு கடைஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்றோமில்ல, அதுக்கு சட்னி, அந்த துவரம் பருப்பு அரைச்சி ஒரு டேஸ்ட்டை, அது ஒரு அந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதை தொட்டு சாப்பிடணும். அப்புறம் இந்த குழம்பு ஊற்றுறாங்க இல்லையா, சாதாரண பாஷையிலே பேசுமே, இந்த குழம்புக்கு பொரியலை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும். அப்புறம் அந்த காரக்குழம்பு ஊற்றுறாங்களே, அதுக்கு அந்த பச்சடி வச்சுருப்பாங்கள்ல, கூட்டு, ஏன்னா அது கூட்டில் காரம் இருக்காது. ஏன்னா இந்த பச்சடி, அந்த என்னது, காரக்குழம்பு சாப்பிட்றப்ப காரம் நாக்கை பற்றாத இருக்க அந்த கூட்டை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும். ரசத்துக்கு அப்பளம் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரசமும் அப்பளம் ஒரு மேட்சிங். அதுக்கு பிறகு என்ன, தயிருக்கு ஊறுகாய். அப்புறம் இந்த வடை இருக்கு இல்லையா, வடை பாயாசத்தில் தொட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. இப்படி சாப்பிடணும்ப்பா. நம்ம இப்படியா சாப்பிட்றோம், எதை இலையில வச்சிருக்கானா ஏதோ ஒன்று அதை விட இன்னும் இந்த திருநெல்வேலிக்காரங்களாம் தான் நல்ல இந்த சாப்பிட்றதில் எதுக்கு எதை தொட்டு சாப்பிடணுங்கிறதெல்லாம் எங்கள் சைவ குடும்பத்தில் ரொம்ப தெளிவாக இருப்போன்னு வைங்களேன். என்ன, உப்பு பருப்புக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிற சட்னி, அப்புறம் இந்த குழம்பு இருக்கு இல்லையா, காய்கறி போட்ட குழம்பு, அதுக்கு பொரியல், கார குழம்புக்கு எது, அந்த கூட்டு, ரசத்துக்கு மோர் மிளகா இல்லைன்னா அப்பளம். மோர் மிளகா எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்களுக்கு, அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுறாங்க. நீங்கள் அந்த ரசமும் மோர் மிளகா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் மோர் அல்லது தயிர், ஊறுகாய். அப்புறம் இதையெல்லாம் சாப்பிட்ட பிறகு இனிப்பு. இப்படி உணவருந்த வேண்டும்னு இந்த சைவ சமயத்தில் சொல்கிறாங்க சாமி. இதுதான் வேடிக்கையான விஷயம் சாமி. மறுபடியும் சாமின்ட்ட இந்த குழந்தைங்களுக்கு சொல்ற, சாமி இல்லை கண்ணு இல்லை இப்படி சாப்பிடுங்கிறாங்களே, அதுபோல் இறைவன் உங்ககிட்ட இந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, இப்போ பசங்களா சோறு இப்படி சாப்பிண்டா கண்ணுங்களான்னு நமக்கு என்ன பண்ணுறாரு, இந்த பதிவின் மூலம் அறிவுறுத்துறாருன்னு நினைக்கிறேன். சரி, சாப்பிட்டோம். அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்களா, உங்களை பார்த்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சில ஆள் என்ன பண்ணுவான், போனதான் அன்னைக்கு கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொரியல் கூட்டெல்லாம் வச்சாங்க.
பாவம் அதனால கொஞ்சம் லக்ஸரியான ஆள் தான். அவங்க வீட்டில் நல்ல ருசியாக பொரியல்லாம் செய்ய மாட்டாங்களாட்டிருக்கு. அவர் சாப்பாட்டை விட பொரியல் கூட்டு அதிகம் வாங்கி சாப்பிட்டாருங்க. அவர் பாட்டுக்கு அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கார். என்னையாச்சு உடம்பு என்ன ஆகும்? ரசிச்சேன். ஓ, இப்படி கூட சாப்பிட்ற ஒரு ஆள் இருக்காங்களே அப்படி. அப்படி இந்த உணவை வந்து முறையாக எதுக்கு அறுசுவை உண்ணம் உணவுன்னு ஏன் சொன்னாங்களா? இந்த துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு. கார்ப்புன்னா காரம். பாமர பாசையிலே சொல்கிறோமா, துவர்ப்பு காரம், புளி புளிப்பு, கசப்பு இனிப்பு, என்ன உவர்ப்பு, இது அறுசுவை. இதையெல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். எப்படி சாப்பிடணுன்னா மறுபடியும் சொல்லட்டுமா? உப்பு பருப்புக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிற இந்த துவையல் அல்லது சட்னி, குழம்புக்கு பொரியல், கார குழம்புக்கு கூட்டு, ரசத்துக்கு மோர் மிளகா அல்லது அப்பளம், தயிருக்கு ஊறுகாய். அப்புறம் பாயாசம் வடை வச்சுருந்தீங்களா, அந்த வடையை அப்படியே ஒரு 2 கடி கடிச்சிட்டு அந்த பாயாசம் குடித்தாலும் அது ஒரு டேஸ்ட் தான். வடையை உடைச்சி பாயாசத்தில் தொட்டு சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் தான். சாப்பிட்டு பாருங்க, அடி நாடுவீங்க. அப்புறம் என்ன, அப்புறம் எஞ்சி இருக்கிறது ஒரு பழம் வச்சுருப்பாங்க, வாழைப்பழம். அது ஜீரணத்துக்காக. நம்மளால அந்த பழம் சாப்பிட்ற ஆளுங்க குறைஞ்சி போயிட்டாங்க. பந்தியில் வாழைப்பழம் பரிமாறதை பெரும்பாலும் விட்டுட்டாங்க. அப்போ இதையெல்லாம் இனிப்பு, அதுக்கு பிறகு இனிப்பு ஏதோ வச்சுருக்காங்கல்ல, ஜிலேபி, லட்டு, அப்புறம் கேசரி பாத்து, ஏதோ ஒன்று அதை சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு உணவை நிறைவு செஞ்சுக்கணும். இந்த ஐட்டம், இத்தனை ஐட்டம் 450 ரூபான்னு சாப்பிட சொல்ல ஐஸ்கிரீம் தேவையில்லாத வைப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஜீரண சக்தியை நமக்கு கெடுக்கும். அதை வந்து உங்கள் சாய்ஸ், சாப்பிடணும் சாப்பிடணும், எப்படினாலும் ருசிச்சு சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டாச்சா? அடுத்து என்ன செய்யணும்? உணவு உண்ட பின் நீர் கொண்டு வாயை 9 முறை கொப்பளித்து கைகளால் பற்கள் மற்றும் வாய் முதலியவற்றை தூய்மை செய்து, என்ன, உணவின் துகள்கள் பல்லிடுக்கில் சேராமல் வாயை துப்புரவு செய்ய வேண்டும். பல்லிடுக்கில் உணவுப் பொருட்களை சேர விடுபவர்கள் விரைவில் பல்லை இழப்பார்கள். என் குருநாதர் சொன்ன இந்த ஒரு முறையை செய்யாதனால என் பல்லெல்லாம் பாதி வயசுலேயே போயிடுச்சு சாமி. இருக்கிறவங்களாவது இப்படி சாப்பிட்ட பிறகு வாயை தூய்மை செய்து பல்லு இடுக்குகளை தூய்மை, அந்த துப்புரவு வாய் கொப்பளித்து துப்பி உங்கள் பற்களை பாதுகாத்துக்குங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? உணவு நம்ம எடுக்க மாட்டோம்ல, நம்ம தான் கெத்தான ஆளுங்காச்சுல. இது வந்து வீட்டுக்கு மட்டும் பொருந்தும். உணவு உண்ட இலையை எடுத்து அந்த இடத்தை பசுவின் சாணத்தால் மெழுகி துப்புரவு செய்ய. ஏன்னா அன்னைக்கு அதுதான் கிருமி நாசினி. இன்னைக்கெல்லாம் இந்த டெட்டால் ஏதோ ஒன்றை போட்டு துடைக்கிறாங்க, சுத்தம் பண்ணிக்கணும். ஆக இந்த உணவு உண்ணுதல் இவ்வளோ செய்தி இருக்கு. என்ன இதுல இது இது யாரா சொன்னாங்க? என்ன, திருமூலர் பேசுவார். அச்சிவன் உள் நின்று அருளை அறிந்தவர் உச்சியம்போதாக உள்ளமர் கோவிற்கு பிச்சை பிடித்துண்டு பேதமர நினைந்து இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பார் என்பார் திருமூலர். அதாவது இந்த சிவன் நமக்குள் இருக்கிறான் என்று உணர்ந்த அறிஞர்கள் மதிய வேலையில்லாத ஒரு வேளையாவது உள்ளத்திருக்கிற இறைவனுக்கு உணவளித்து பிச்சை பிடித்துண்டு உணவை பொறுப்பாக சாப்பிட்டு எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தீங்களா, நீங்கள் எப்படி இருப்பீங்க? அமைதியாக நல்ல நிலையான மனநிலையோடு வாழ்வீர்கள் என்று திருமூலர் கூறுகிறார். ஆக என் அன்பின் உறவுகளே, இதுதான் நம்ம மனித வாழ்க்கையின் அத்தியாவசியமான கடமைகளில் நாம் தெரிந்து செய்து செயல்பட வேண்டிய அம்சங்கள். ஏன்னா சுக்கரையா திடீர்னு சிவனை லிங்கத்தை பற்றி பேசினாரு, உருவம் அருவம் அருவுருவம்னாரு. திடீர்னுட்டு
இந்த உணவு அது இதுன்ட்டு வந்துட்டார்னா இது பேசிக்மா எல்லா மனிதர்களும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு தத்துவம் பேசுவோம். ஆனால் உடம்பை ஒழுங்காக பாதுகாக்கிறோமா நான் உட்பட தான் அப்படின்னா இல்லை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பினுக்குள்ளே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அப்படி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிம்பார். இந்த உயிர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்க வேண்டுமானால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக முறையான உணவை நிதானமாக அது மன நிம்மதியோடு சாப்பிட்டால் மட்டுமே இது கிடைக்கும். ஆக இந்த உடல்நலம் பேணுதல் முக்கியமானது. ஆகவே என் அன்பின் உறவுகளே, கடந்த 2-3 பதிவில் சும்மா மூச்சு சாமி சாமி சாமின்ட்டு இருந்தேன்னா நான் அந்த பதிவை நாங்கள் பெரும்பாலும் அந்த எல்லா பதிவும் கேட்டுருவேன். இந்த 2 பதிவும் கேட்கல. திடீர்னு இத்தனை சாமி வருதே அப்படின்னு யோசிச்சா இன்னைக்கு தான் அதுக்கு விடை கிடைச்சது. நான் எங்கள் தங்கச்சி அவங்க குழந்தைக்கு சாப்பாடு விட்டக்குள்ள, சாமி கண்ணு இங்கே வாடா கண்ணு, சாமி இல்லை சாப்பிடுனாலா, ஓ இது உடல் நலம் குளிக்கிறது கண்ணு இல்லை சாமி இல்லை, வாடா தண்ணி ஊற்றிக்க, இங்கே வாடா கண்ணு என் கண்ணுக்குட்டியில் என் சாமியில் திருநீர் வச்சுக்க அப்படி அவன் சொல்கிறது கேட்டேன்னா, ஓ சரி நம்மளறியாத சொக்கநாதர் இந்த பதிவில் இந்த கேட்குற எல்லாரையும் குழந்தை மாதிரி நினச்சி உபதேசம் பண்ணாருன்னு நினச்சேன். கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அதனால் இந்த கருத்தை இங்கே கடைசியாக பகிர்ந்திருக்கேன். மற்றபடி எல்லாரும் இந்த கற்பது கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைக்குடல், படிக்கிறதுல 4 நிலை இருக்கு. கற்றல், 2வது கேட்டல், 3வது சிந்தித்தல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சொக்கர் சொன்னா கூட இது எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெய்ப்பொருள் கண்டு நன்னெறி வாட எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாய் சொக்கநாதபெருமான் திருவடி வணங்கி எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம் என விடைபெறுகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.